இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ரஜினியே அரசியலுக்கு வரலங்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுனா சொன்ன அந்த ஒரு காரணம் இப்போ தீயா பரவிக்கிட்டு இருக்குது. ரீசெண்டா டிவிகே சார்பா நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஆதவ் அர்ஜுனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை விமர்சித்து சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளுமையா வரணும் அப்படின்னு ரஜினி நினைச்சாரு. சிஸ்டத்தையே மாத்தணும்னு ஆசையும் பட்டாரு. ஆனா திமுக குடும்பம் கொடுத்த மிரட்டல்கள் காரணமா தான் அவர் அரசியலுக்கே வரல அப்படின்னு டக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் விஜய் இருக்கிற அந்த ஒரு மன உறுதி ரஜினிக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டையும் தட்டி விட்டார். ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். அவ்வளோதான். இதை கேட்டுட்டு ரஜினி ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? சோசியல் மீடியால ஒரு போர்க்களமே ஆகிடுச்சு. இப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே திருப்பி என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்போ உங்க தலைவர் விஜய் இன்னும் பிரஸ் மீட் அட்டன் பண்ணாம இருக்காரு. ஒரு கட்சி தலைவர்னா பிரஸ் மீட்லாம் தைரியமா பேசணும் தானே அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ்ட ரஜினி ஃபேன்ஸ் கேள்வி மேல கேள்வி எழுப்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம தலைவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த லெட்டர் ஹெட்ல அப்படி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? ஆதவ் அர்ஜுனா என்னை பத்தி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னு ரொம்ப நறுக்குன்னு ஆரம்பிச்சு தனக்கு ஆதரவா குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, நைனா நாகேந்திரன், அண்ணாமலைன்னு ஒரு பெரிய அரசியல் லிஸ்டே போட்டு அவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல அந்த லெட்டர்ல கடைசியா ஒரு வரி இருக்கு பாருங்க. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். இது அப்படியே அந்த பாஷா படத்துல வர பஞ்ச டைலாக் மாதிரி இல்ல. நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு சொல்ற மாதிரி இப்போதைக்கு அமைதியா இருந்தாலும் காலம் பதில் சொல்லும்னு ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு குட்டி வார்னிங் கொடுத்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதுதான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கான டாபிக்கா போயிட்டு இருக்குது. ஆக மொத்தம் தமிழக அரசியலுக்கெல்லாம் இப்பதான் செம்ம சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆதவ் அர்ஜுனா சொன்னது அரசியலா இல்ல வெறும் பேச்சா? ரஜினியோட இந்த பதில் டிவிகேக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.